இருந்துச்சு, எப்படி நடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் பிரணீதாட்ட கொடுங்க மைக், அவங்கள்ட்ட இருந்து கேட்கலாம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்புறம் நான் சூஸ் பண்ண டேரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மகேந்திரன் அங்கிள், மகேந்திரன் அங்கிள், சாய் அண்ணா, சந்திரன் அங்கிள் எனக்கு டைலாக் எல்லாம் சொல்லி தந்தாங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கேமராமேன்ஸ் அருண்மொழி சோழன் அங்கிள், சிவா அங்கிள், அவங்கெல்லாம் நான் அழகாக பண்ணதெல்லாம் திருப்பியும் போட்டு எனக்கு காட்டினாங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் தான் படத்தை நல்லா பார்க்கணும், பார்த்துட்டு நல்லா எழுதணும் உங்களை பற்றிலாம். சொல்லுங்க. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. சரி, அந்த ஆடு வந்து ஷூட்டிங் எப்போ ஓடுச்சா இல்ல உங்களால பிடிக்க முடிஞ்சதா? அந்த ஆடோட நீங்க எப்படி நடிச்சீங்க அதை சொல்லுங்க. ரொம்ப குட்டியா இருந்துச்சு ஆடு, கம்ஃபர்டபுளா இருந்ததா? இப்படி கம்ஃபர்டபுளா இருந்தது, தூக்க முடிஞ்சது. சரி, விஜய் கார்த்தி நீங்க சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஐ திங்க் இந்த படம் வந்து குடும்ப படம் தான். இயக்குனரோட சொந்தக்காரங்க நடிச்சிருக்காங்க, அந்த ஊரை நடிச்சிருக்காங்க, புஜ்ஜியட் அணுப்பட்டியில சுத்தி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய வெற்றி ஆகணும். நிறைய விருதுகள் வேற வாங்கியிருக்கு இந்த படம். சோ விஜய் நீங்க சொல்லுங்க. அது உண்மைதான். நான் இந்த படத்தில் நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமா தெரியாது. ஆக்சுவலி இந்த கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன். என் தம்பியை நடிக்கலான்னு பாக்குறப்ப என்னதான் வேணும்னு அவர் திடீர்னு முடிவெடுத்து கூப்பிட்டாரு. நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிச்சுன்னு கூப்பிட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே பண்ண தெரியல. அப்புறம் கேமராமேன் இவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும், எந்தெந்த நேரத்துல எது பண்ணணும்னு எல்லாமே சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. ஆனா அது துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு. சின்ன ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டு காமிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அது கூட பண்றப்ப எங்களுக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. அப்புறம் கூடவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. நான் கரெக்டா சீன்ஸ் தப்பு பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்ணி இது பண்ணீங்கன்னா உனக்கு கரெக்டா இருக்கும், இந்த சீன் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாத்தியும் பண்ணாங்க. எனக்காக எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாங்க. அதனால எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரெண்டு படத்துல நடிச்ச மாதிரி பேசுறீங்கப்பா. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க முதல்ல இந்த கதை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு என்னோட பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துக்கு உதவியா இருந்த கோ டைரக்டர் மிஸ்டர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் என்னோட பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்திய வேல் மாணிக்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 18 நாள்ல படத்தை ஆரம்பிச்சு எங்கேயுமே ஒரு குழப்பம் இல்லாம, தடை இல்லாம, அழகா நேர்த்தியா குழந்தைகளையும் ஆடையும் வச்சு கதையை அழகா சொல்லி இருக்கிற, அது மட்டும் இல்ல சர்வதேச திரைப்பட விழாக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்க இயக்குனர் திரு ராம் கந்தசாமி அவர்களுக்கு நான் வந்து பாராட்டுறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், அதை அவர் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த படம் வந்து கண்டிப்பா கொண்டாடப்பட வேண்டிய படம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் சாயமோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பத்தி பேசாம, ஒரு குழந்தைகளும் அந்த ஆட்டுக்கும் இடையே இருக்கிற அன்பை வந்து வெளிப்படுத்துற ஒரு கருத்துள்ள அற்புதமான படமா இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே இயக்கிற சக்தி அன்புதான், அன்பே சிவம். அந்த அன்பை மையமா வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு டைரக்டர். அது மட்டும் இல்ல, சின்ன படங்கள்லாம் இப்போ கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமால கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும், அது தவறு செய்யும், அது வளரும், அதை நம்ம எப்படி அரவணைச்சு அதை வந்து நம்ம கொஞ்சி கொண்டாடுறோமோ, அந்த மாதிரி சின்ன படங்களை நம்ம தமிழ் சினிமால இப்போ கொண்டாட வேண்டிய டைம். அதுதான் அடுத்து நம்மள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால மக்களோட ஆதரவு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரஸ் மீட் மெம்பர்ஸ் அண்ட் எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த சான்ஸ் கொடுத்த ராமச்சந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் டீமில் ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தார். அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பேசினோடனே நான் செலக்ட் ஆகணும் இல்லையானு தெரியல, பட் அந்த அண்ணா சொல்லிட்டாங்க, என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன். நான் நம்பவே இல்லை, பட் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபிள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்கலைட்ஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. அவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவங்களால வர முடியல. ஸோ ராம்குமார் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி.
இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட். எனக்கான ஒரு ரோல் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருந்தேனே அப்படி சொல்லலாம். நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னா எனக்கு அந்த டைமில் நடந்தது. நான் ஜஸ்ட்டு போய் நம்ம போய் ஜஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன். பட் இவங்க என் மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க. அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒரு மிராக்கிள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி என்னோட ரோல் இருந்தாலும் சரி. ஏன்னா நான் எல்லாமே அந்த 4 இயர்ஸில் வந்து நான் முக்காசி ஒரு காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து சீரியஸான ரோல். நான் மோஸ்ட்லி சொல்ல போனால் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கிளாக இருந்தது. நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது. பட் இது வந்து நினைவாக்க இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பட்டணம்னு ஒரு ஊரில் எடுக்கப்பட்டுச்சு. அந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற பிளேஸில் தான் எடுத்தோம். பட் என்ன சொல்கிறது, சில ஷூட்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாதான் வந்து அங்கே காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்கும். பட் அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாரோட ஊர் தான். எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட எதுவே பார்க்கல. பட் அவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து 18 நாள் தான் எடுத்து முடிச்சாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 2 மாதம் அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி எனக்கும் சினி ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணேன். ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான்டாக போயிட்டு இருந்தாங்க. சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து 1-2 டேக் எடுத்தாலே வந்து முகம் சுளிப்பாங்க. பட் சார் அருண்மொழிச்சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர். எனக்கு அதுலேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே, நம்ம டக்குன்னு முடிக்கலாம், எதுவுமே யாரும் நினைக்க போறது இல்லை, என்னோட கான்ஃபிடென்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவாக இருந்தது. அண்ணா வந்து பாயே கிடையாது. நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து பாய் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, நான் இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்தது. தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு நைட்டு 2 மணி 3 மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால் வீட்டுக்கு அப்போ போக முடியாது. அப்போ வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் என்னோட வீடு இருக்கும். அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சு, அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வச்சு லஞ்சும் கொடுத்து, அப்புறம் ஈவினிங்கும் அவங்களே வந்து இந்த ஷூட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ அந்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி. அவங்க வந்து நக்கலைட்ஸில் சண்முகம் ஆக்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், இங்கே வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வந்தப்போ வைத்தீஸ்வரி கேரக்டருக்கு தான் ஆடிஷன் வந்திருந்தேன். ஆனால் எனக்கு 2 டேஸ் கழிச்சு மறுபடியும் மகேந்திரன் நான் ஃபோன் பண்ணி, இல்லைம்மா உனக்கு நாங்கள் வேற கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ அது பண்ண உனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, என்ன கேரக்டர்னாலும் நம்ம வந்ததை நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராமண்ணாக்கும் மகேந்திரன் அண்ணாக்கும் இந்த பாதையை காமிச்ச எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லபடியாக எழுதணும், படம் நல்லா ஓடணும். நன்றி. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு உயிரை தேடி பயணம் செய்யும் 2 உயிர்களின் கதை தான் மொத்தத்துல ஒரு லைன் இந்த படம் பத்தி சொல்லணும். பாடலாசிரியராக இருந்தவர் பாடகராக மாறியிருக்கும் அனுப்பட்டி பாடகர். பூவாய் மலர்ந்த புது குரலாக வாசம் செய்ய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கு. கார்த்திக் அவர்களை.